ஏன்னா மக்களே ரெடியா பணப்பெட்டி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா வந்து நடக்க போகுது இந்த சீசன். நம்ம எதிர்பாராத ஆட்களை வந்து எடுத்து போன சீசன் மாதிரி மாட்ட போறாங்களா, இல்ல நம்மளுக்கு எதுக்குப்பா வேணாம்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பாதியிலே வந்தாங்களே அந்த மாதிரி வந்து வாக் அவுட் பண்ண போறாங்களா, யாரு மாட்ட போறாங்க, எப்படி இந்த டாஸ்க் நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. நம்ம நியூ இயர் வீக்கு, அதாவது இந்த வாரம் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனா ரொம்ப எதிர்பார்த்தீங்க. ஏதோ ஓகேப்பா. ஒரு சில பேர் வந்து வேற லெவலுக்கு, ஒரு சில பேர் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. விட்டுட்டுலங்க அடுத்த சீசன் பார்க்கும்போது இந்த சேனல்லே பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம லேட்டரா ஒரு வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம். எந்த ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்றேன். அடுத்த சீசன் வந்து கலர்ஸ் போக போகுது. இந்த சீசன் வந்து இதோட வந்து விஜய் டிவி முடிச்சுக்க போறாங்க. அதனாலதான் வந்து எதையோ பண்ணி முடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலே வந்துட்டு இருக்கு. அதனால என்னைய பொறுத்தளவு இந்த சீசன் தான் கடைசி போல இருக்கு. விஜய் சேதுபதி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. யாரு ஹோஸ்டா இருக்கு, கலர்ஸ் தமிழ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். டிடிஎஃப் வந்து உண்மையிலே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மலையாள பிக் பாஸ்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த கிரியேட்டிவ் டீமுக்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரியே நான் போன சீசன்லாம் எப்படா மணி பாக்ஸ் வந்து இப்படி யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லிட்ரலி வந்து அந்த சீசன் ஃபுல்லாவே நிறைய டைம் மொக்கையா போச்சு. முத்துக்குமரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து வழங்கிட்டு இருந்தான். கடைசி டயத்துல இருந்து எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டாஸ்கை வந்து கொடுத்தாங்க. எனக்கா அதுவும் வின்னர் அமௌண்ட்ல இருந்து வந்து அமௌண்ட் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கெல்லாம் சரியான எக்ஸைட்மெண்ட். அதாவது வெளியில போனா திரும்பி இந்த செகண்ட்குள்ள வர முடியல அப்படின்னா கண்டிப்பா லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆளா தைரியமா வந்து குதிச்சது யாரு அப்படின்னா முத்துக்குமரன் தான் குதிச்சிருப்பான். அவனுக்கும் தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு ஏதோ சோப்புனரை கூட போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனா போன சீசன் நீங்க எதிர்பாருங்க, சப்போஸ் முத்துக்குமரன் போயிட்டு வலிக்கு கிழிக்கி விழுந்து வர முடியாம போயிருந்து எவிக்ட் ஆயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யா கையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க. இல்ல ஜாக்லின் மேபி வந்து எவிக்ட் ஆகாம இருந்து அவங்க கூட ரன்னர்ப்போ வின்னர் கூட ஆயிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த சீசனும் வந்து பாத்தீங்கன்னா பணப்பெட்டி டாஸ்கை வந்து சூற மொக்கையா இல்லாம நல்லா தீட்டி சூப்பரா வச்சாங்க அப்படின்னா, ஏன்னா டிடிஎஃப் எதிர்பாராத செமையா இருந்துச்சு. நம்ம இந்த டாஸ்க் இப்படி இருக்குமான்னு எதிர்பாராம சூப்பரா பண்ணாங்க. கில்லர் காயின் மட்டும் தான் போச்சுன்னே வச்சுப்போமே, மற்ற எல்லா டாஸ்க்குமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சூப்பராகவே இருக்கும் பணப்பெட்டி டாஸ்க்கு. ஏன்னா அந்த முன்னாடி இருக்க சீசன்லாம் பணத்தை வைப்பாங்க, இவங்கெல்லாம் எடுத்துட்டு போறது வந்து யார் எடுப்பா, இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். நீயா போய் வெளியில எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்தீங்கன்னா உள்ள, இல்லைன்னா அப்படியே வெளியே அப்படின்னா நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டா நீ சேவ்டு, பணம் எடுக்கல அப்படின்னா நீ அப்படியே எவிக்ட், பணத்தோட போக வேண்டியதான் அப்படின்றது. பணம் இல்லைன்னு நினைக்கிற பணம் அது எக்ஸாக்டா எனக்கு மறந்துச்சு. அதனால வந்து என்ன பொறுத்தளவு இதை யார் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு கேட்டா கமருதீன் ட்ரை பண்ணுவான், அரோரா ட்ரை பண்ணுவாங்க, பார்வதியை ஏத்தி விட்டா பார்வதியும் ட்ரை பண்ணுவாங்க, வினோத்தும் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நீங்க சொல்லலாம், என் மைண்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். சபரி வந்து அடிக்கணும், இதை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து முனைப்பா வந்து அவனுமே ட்ரை பண்ணுவான். அதனால வந்து எல்லா ஒரு சில நபர்களை தவிர இப்ப விக்ரமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு யோசிச்சு இது பண்ணலாம்னே வச்சுப்போமே. ஆனா என்னைய பொறுத்தளவு இந்த டாஸ்கை வந்து பயங்கரமா இருக்குன்றதுக்காண்டி வினோத் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருல, நான் வாடகையே கட்ட இல்லாம தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிஆர்லாம் என்னவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால விக்ரம் எல்லாம் வந்து சாரி வினோத் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாரு. சப்போஸ் நீங்க எதிர்பாராத விதமா இப்ப பார்வதி போறாங்க, இல்ல கமருதீன் போறாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் போயிட்டு சிக்கிட்டாங்க, சிக்கிட்டு உள்ள இருந்து எடுத்துட்டு வர முடியாம போயிருச்சுன்னு வச்சுப்போமே, அது என்ன ஆகும்? எவிக்ட் ஆகிற நிலைமை ஆகும். போன சீசன் வந்து டைட் பினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் ஜாக்லின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க, எவிக்ட் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ப்ரோமோ பார்த்தே நம்ம எல்லாம் செதறிட்டோம், என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம முத நாளே சொல்லிட்டோம், இவங்க ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க எடுக்க முடியாம, அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா ஓப்பனிங்ல இவர் முத்துக்குமரன் எடுத்துட்டான், அங்க ரயான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டான், டாஸ்க் பீஸ்ட் பண்ணிட்டான் அவன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவர் விஷால் எடுத்துட்டு வந்துட்டாரு. இவங்க பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்டோ இடிச்சு பிடிச்சு வந்து ஓடி வந்து அவங்களும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சௌந்தர்யா போயிட்டு பாதியில ஓடி வந்துட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. கடைசியில வந்து இவங்க போகணுன்ற ஒரு கட்டாயத்துல வந்து இறக்கப்படுறாங்க.
அதனால வேற வழியே இல்லை, கடைசி பணம் இவங்க தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்பயுமே வந்து ரயான் வந்து சொல்லுவான், நீ என்னதான் போனீங்கனாலும் உன்னால எடுக்க முடியாது, வேணாம் விட்டுரு. இத்தனை செகண்ட் அவன் கால்குலேட்டிவா சொன்னான், உன்னால முடியாது நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா சொன்னான். ஆனா அதெல்லாம் எதுவுமே கேட்காம அந்த இடத்துக்கு நம்ம ஃபேன்ஸ் நம்மளை நம்பி எல்லா வாரமும் நாமினேட் ஆனாங்க ஜாக்லின். அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படின்னா ஃபேன்ஸுக்கு இது பண்ற மாதிரி ஆயிரும், ஒரு இது எல்லாரும் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணல அப்படின்ற ஒரு இதாயிருமே, இறங்குவோமேன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க. ஆனா அதே மாதிரி இந்த சீசன் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து பாருங்க இந்த பணப்பெட்டி டாஸ்க்ல வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். என்னைய பொறுத்தளவு யார் வேணா சிக்கலாம் இந்த இதுல வந்து. நான் சொல்ற மாதிரி வினோதா இருக்கலாம், இல்ல கமருதீனா இருக்கலாம், இல்ல வந்து பார்வதியா கூட சிக்கலாம். அதனால யாராச்சும் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, இந்த பணப்பெட்டி டாஸ்க்ல வந்து வெளியில போய் எடுத்துட்டு யார் வந்து கரெக்டா வருவாங்க, டாஸ்க் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.